கிராமத்துல சோறு ஊட்டும் போது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் என்ன சொல்லுவாங்க பிள்ளைல, சாப்பிடு இல்லன்னா பூச்சாண்டி வர்றான் புடிச்சு கொடுத்துருவேன் சொல்றாங்களா, சொல்லுவாங்க. இந்த பூச்சாண்டிங்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இது திராவிட மண் பெரியார் மண்ணா. ஆமா. இங்க வந்து பூச்சாண்டிங்கிறத ஓஹோ வெறும் பேய் பிசாசுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சொல்லல. அப்புறம் என்ன சொன்னாங்க? அவங்க இன்னைக்கு சொல்றாங்க அதோட அர்த்தம் தமிழ் மக்கள் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ அது என்ன அர்த்தம்னா, சரி, எண்ணாயிரம் சமணர்களை கழுவிலேத்தி கொன்று விட்டு சைவத்தை பரப்புவதற்காக சைவ குறவர்கள் நாடு முழுக்க வந்தாங்க. நாடு முழுக்க எப்படி வர்றாங்க? சைவ குறவர் கோமணம் கட்டிக்கிட்டு, கோவணத்தை கட்டிக்கிட்டு, திருநீர் எல்லாம் பூசிக்கிட்டு 3 லைன்ஸா உள்ள வராங்க. ஓஹோ உள்ள வரும்போது இந்த வள்ளி திருமண நாடகம் பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்க. அதுல நாரதர் வருவாரு. வள்ளி திருமண நாடகத்துல அவர் மண்டையில கொண்டையெல்லாம் போட்டுருப்பாருல. ஆமா. எப்போதுமே கோமாளி நம்மாலு இந்த புராண கேரக்டர்களை பூரா அடிச்சு தப்பு சப்புன்னு அரைஞ்சு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்குள்ளே டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஆமா. அவரு நாரதர் வந்தோடனே, என்ட்ரன்ஸுக்கு வந்தோடனே நாரதரை பார்த்து கோமாளி பாடுவார். எப்படி பாடுவார்? மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரையா. மண்டையில கொண்டைய போட்டு வந்தா அவன் நம்ம ஆளு இல்லன்னு நம்ம ஆள் புரிஞ்சு வச்சிருக்கான். புரியுது உங்களுக்கு? கொண்டைய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம ஆள் இல்ல. இப்ப வர்றாங்க சைவ குறவர்கள். அந்த காலத்துல சைவத்தை பரப்புறதுக்கு 8000 சமணர்களை கழுவிலேத்தி கொன்ற பிறகு சைவத்தை பரப்ப வராங்க. கோமணத்தை கட்டிக்கிட்டு ஆமா பூசிக்கிட்டு அப்ப சொன்னாங்க மக்கள் என்ன சொல்றாங்க? சாப்பிடு, இல்லன்னா இந்தா வர்றான் பூச்சு ஆண்டி புடிச்சு கொடுத்து. இது ஆய்வாளர் ஆசிவசுப்ரமணியம் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை. அவர் எழுதியிருக்காரு. ஓஹோ, பூச்சு ஆண்டி வர்றான் புடிச்சு கொடுத்துருவேன்.